வணக்கம் தமிழக மக்களே. பெண்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு பல மீடியாவில் பேசிட்டு வர்றது ஒரு பக்கம். அந்த அதிகாரம் கைக்கு கிடைக்கும் போது அதை தடுத்து நிறுத்துறது ஒரு பக்கம்ன்ட்டு இப்படி இந்திய அரசியலில் பல முரண்பாடான கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, மோடி தலைமையிலான நாரி சக்தி அப்படின்ற பெண்களுக்கு ஒரு சக்தி, உண்மையிலேயே சக்தியை கொடுக்குற ஒரு திட்டமாக தான் இந்த நாரி சக்தி அப்படின்னு இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு, இதில் உண்மையிலேயே நம்ம நேர்மையாக இருக்குமா, பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்குறோமா, அவங்களுக்கான தேவையானதை கொடுக்குறோமா அப்படின்றது பல கேள்விகள் நம்மளுக்குள்ளே எழும்புது அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துகிட்டு வந்த திட்டம், மத்திய அரசு அவங்க மூலியமாக எடுத்துகிட்டு வந்த ஒரு திட்டம் தான் நாரி சக்தி விந்தன் அதிநியம் அப்படின்ற ஒரு திட்டம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறது, அதாவது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அதிகாரத்தையும், அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்ற பெண்களை வலிமையாக கொண்டு வரதுக்காக என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற திட்டம் இந்த நாரி சக்தி அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1996 பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தை தடுக்கிறது யார்? மத்திய அரசு தமிழ்நாட்டில் இது வரதா இருக்குன்னு இதை தடுக்கிறது யாரு அப்படின்ட்டு பல கேள்விகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 2010 to 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சைடு இருந்தாலும், லோக்சபாவில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துறாங்க, இதை கொண்டு வர விடாமல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பல தகவல்களும் நம்மளுக்கு தெரிய வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பெண்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம், ஒரு பெண்களை வலிமையாக்குறோம், அவங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்குறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நல்ல திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வரும்போது தமிழகத்தில் இதுக்கு ஏன் இவ்வளோ தடைகள் வருது அப்படின்ற பல கேள்விகள் நம்மளுக்கு மட்டும் சரி, எதிர்கட்சிகளும் சரி தொடர்ந்து கேட்டுட்டு வரதா இருக்கட்டும், மக்களுக்குள்ளேயும் தோணும்ல. மத்திய அரசு இவ்வளோ கொண்டு வராங்க, இது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? மூத்ரா திட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்படி இருக்கும்போது பெண்களுக்கு நிறைய திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒப்புதல் கிடைச்சுமே ஏன் அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வரல தமிழகத்தில், ஏன் மக்களுக்கு தெரியல அப்படின்ற பல கேள்விகள் நம்மளுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை திமுக கூட்டணி சார்பில் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர திட்டங்கள் பெண்களுக்கு உண்மையிலே போய் சேருதா அப்படின்ற கேள்விகள் நம்மளுக்கு எழும்புது அப்படின்னே சொல்லலாம். பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான எரிபொருள் வழங்குறதாகட்டும், அதுக்கப்புறம் கழிப்பறை வசதி ஆகட்டும், எல்லாமே பாஜக சார்பில் பெண்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற அடிப்படை வசதியிலேருந்து அவங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக சார்பில். ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு சேகரிப்பு, அதாவது அந்த டைமில் கரெக்டாக தேர்தல் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட தேர்தல் அறிக்கைகளை கொடுக்கறதாகட்டும், பல திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வரணும்னு சொன்னது. ஆனால் கொண்டு வரோம்னு சொல்கிற அவங்க பார்த்தீங்கன்னா பாதி கேட்டகிரி அதுலேயும் பிரிச்சிடுறாங்க. பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பாக எடுத்துகிட்டு வர நீங்கள் ஏன் இதில் கூட ஒரு பாகுபாடு காட்டுறீங்க? பெண்களுக்கும் சொன்னால் அனைத்து பெண்களுக்கும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றதான அர்த்தம். இப்படி இருக்கும்போது நீங்கள் பிரித்து கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வர திட்டங்கள் எந்த அளவுக்கு பயன் இல்லாமல் இருக்குது அப்படின்றதையும் நம்மளால தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியுது. இவங்க அரசியல், அதாவது அந்த தேர்தல் டைமில் இந்த விளம்பரங்களை பயங்கரமாக பண்ணுறாங்க திமுக ஆட்சியில் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியுது. இந்த விளம்பரங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது செஞ்சுருக்கணும், அதாவது உண்மையிலே பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கணும். இந்த வாக்குக்காக மட்டும் வாக்கு கொடுத்துட்டோம், அதுக்காக சலுகைகள் கொடுக்கறது அப்படின்றத தாண்டி பெண்கள் முன்னேற்றம் அப்படின்றது அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கான ஃப்ரீடமை கொடுக்கணும். இப்படி இருக்கும்போது தான் பெண்கள் இந்தியாவில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்றது நம்மளால கண்கூட சொல்ல முடியும், பார்க்கவும் முடியும் அப்படின்றது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறுமா, அதாவது நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது அதை முடக்கிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. 10 வருஷமா பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு அவங்களை எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு பாஜக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதே நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது இந்த 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறுமா? அவங்க மத்திய அரசு கொண்டு வர எல்லாத்தையுமே முடக்கிடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்படி இருக்கும்போது தமிழக பெண்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு நம்மளுக்கு, அதாவது இந்த மூத்ரா திட்டம் அப்படின்றதெல்லாம் இப்போதான் தெரிய வருது. தெரியாதவங்களுக்கு சொல்ல, அதாவது ஏதோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் கொடுத்து அவங்கள பிஸ்னஸை கிக் ஸ்டார்ட் பண்ண வைக்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பெண்களுக்கு இருக்குது. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, போய் அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் எந்த திட்டம் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை
தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட யோசிச்சுக்கோங்க, தப்பாக வந்து ஓட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 2026 தேர்தலில் நீங்கள் யார் ஓட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.